வேண்டாம்னு முடிவு பண்ணோம்னா ஒட்டுமொத்தமா விலைக்கு வச்சிடணும். இப்ப கேஸ் நடக்கிற நேரத்துல அவனை கடைக்குள்ள விட்டா இங்க நடக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருப்பான். கரெக்டுப்பா. அந்த ஃப்ராடு இன்னும் திருந்தலப்பா. எல்லாரையும் ஏமாத்திருக்குது. அது கூட போய் இவன் பணத்துக்காக சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா. டேய், அப்ப என் கடன்ல நீ அடைக்கிறியா? நீங்க யோசிக்காம வாங்கின கடனை இவங்க எங்க அடைக்கணும்? இல்லனா மட்டும் இவன் அப்படியே போய் லட்சக்கணக்கில் குத்திடுவான். நான் என்ன வேணும்னு அவளை என் ஷோரூம்ல விடுறேன்? அவளால தான் நான் மேனேஜரே திருப்பி ஆர்டர் கொடுத்தான். அதுக்கு தான் வேற வழி இல்லாம நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உலக விஷயம் அறிவாளி மாதிரி பேசுறேன்ல. ஆனா இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப அவங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்கீடா. நீ வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பாதான்டா இருக்குது. இனிமேலாவது கொஞ்சம் யோசி. சேர்ந்து பிசினஸ் பண்ற வேலையெல்லாம் வேணும். அதுல வர்ற லாபம் தேவையில்லை. வர்றது வரட்டும். டேய், அப்பா சொல்ற மாதிரி இந்த ஆர்டர் உனக்கு வேண்டாம். கடன் அடைக்கிறதுக்கு வேற வழியை பாத்துக்கலாம். அவளை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு. டேய், என்ன பதில் சொல்லாம போற? இல்லம்மா, அந்த ஆர்டர் திரும்ப வந்துருச்சுல்ல, அதுதான் வேண்டாம் சொல்றோம்ல. அதுக்கு இல்லம்மா, அத நம்பி இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிட்டோம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? உன்னை அப்படியே உனக்கு கடன் வாங்குற வியாதி ஏதாவது இருக்கா? இவன் தொழிலதிபர் ஆக மாட்டான்ப்பா, கடன் அதிபராக ஆவான். பிசினஸ் பண்றேன்னா அதுல எந்த வளர்ச்சியுமே இல்ல. கடனை மட்டும் தான் வாங்கி வாங்கி வச்சிருக்கான். முதல் தடவை தொழில் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கலாம். அடிக்கடி வாங்கிட்டே இருந்தா இருக்கிற தொழிலும் கை விட்டு போயிடும். அதெல்லாம் உனக்கு புரியாது மீனா. அப்பா, பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்றாங்க. ஆமாடா, கோடி கணக்குல கடனை வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. பட்டாங். டேய், பிசினஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேங்க்ல கொஞ்சமா கடன் வாங்குறவங்க தான் மிரட்டுவாங்க. நிறைய கடன் வாங்குறவங்க இன்னும் அதிகமா வாங்குவாங்கன்னு கெஞ்சுவாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. டேய், நான் பண்றது பிசினஸ், வேலை இல்ல. நான் உனக்கு கார் ஓட்டல, பூ விக்கல. ஏன் கார் ஓட்டுறது பூ விக்கிறது அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? நீங்க விக்கிற ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவாங்க. அதே கிச்சன்லயும் ரூம்ல இருந்து மாட்டுவாங்க. நான் விக்கிற பூ தான் பூஜை ரூமுக்கும் சாமிக்கால். இவர் பாதுகாப்பா எல்லாரையும் கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டாரு. நாங்க பாக்குற வேலையும் ரொம்ப வசதியான வேலை தான். ஏய், அது கேட்டு இப்படி கத்துற? டேய் மனோஜ், நீ செஞ்ச காரியத்தினால உன்னை எல்லாரும் கோமாளியா பாக்குறாங்க. பூ கட்டுறவெல்லாம் பேசுறான். Up above the world is high, like a Rohini in the sky. Rohini in the sky.